தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் தரப்பில் வந்து இப்போ இந்தியாவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாம்சங் கேலக்ஸி வாட்ச். இது 4.6 சென்டிமீட்டர் கொண்ட அந்த பர்டிகுலர் வேரியன்ட். இதில் நமக்கு 4.2 சென்டிமீட்டர் கொண்ட இன்னொரு வேரியண்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயே இந்த பாக்ஸில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது போல், அதுலேயும் குறிப்பாக 50 மீட்டர் வரைக்கும் இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு லாங் பேட்டரி லைஃப் வரும் சொல்லியிருக்காங்க. 80 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு 24 மணி நேரம் அப்படின்றது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 46mm அப்படின்ற கூடிய அந்த பர்டிகுலர் மாடலுடைய விலை 30,000 ரூபாய்க்கும், 42mm அப்படின்ற மாடலுடைய விலை 25,000 ரூபாய்க்கும் இப்போ இவங்க இந்தியாவில் வித்துட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே இந்த காசுக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி கொஞ்சம் குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். 1.33 இன்ச் கொண்ட சூப்பர் அமோலட் ஸ்க்ரீனை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான். மேலே பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் DX Plus அப்படின்ற ப்ரொடக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. 360x360 அப்படின்ற ரெசல்யூஷனும் வந்து இதில் இருக்கு. Exynos 9110 டியூல் கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டைசன் வியர் OS வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு 768 MB RAM இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 4 ஜிபிக்கான ஸ்டோரேஜும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 472 mAh கொண்ட பேட்டரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 50 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட், ப்ளூடூத், NFC மற்றும் GPS சப்போர்ட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 39+ ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த ஆப்பில் கொடுக்குறதாகவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாக உள்ள நமக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அதை டர்ன் ஆன் பண்ணதுக்கு அதே சமயத்தில் இதற்கு உண்டான ஒரு சில ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ கேலக்ஸி வியர் ஆப் அப்படின்றது போல் இது எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். வெறும் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் கிடையாது, ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் கிடையாது, நீங்கள் விலை குறைவான ஸ்மார்ட் ஃபோனில் கூட இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் எல்லாம் நீங்கள் சைன்இன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 5V 0.7 ஆம்பியர் மைக்ரோ USB கேபிள் தான். ஸோ இதற்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன விதமான ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 42mm இருக்கும். சார்ஜிங் டாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்கில் வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் புக்லெட்ஸும் ஒரு சிலது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்சுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய டயல்லேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 2 பக்கம் ஸ்ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் ரப்பரும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய பட்டன் வந்து நம்ம பேக் போகிறதுக்காக, கீழே இருக்கக்கூடிய பட்டன் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் இந்த வாட்சை யூஸ் பண்ணி டேரெக்டாக காலும் வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பதியில் நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹார்ட் பீட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த சென்சர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதே பலவிதமான கனெக்டிங் ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் இதோடைய ஃபுல் ஃபீச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ண உடனேவே உங்கள் மொபைலில் இந்த ஆப் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சிம்பிள் ப்ராசஸ் தான், நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேரும் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். அதற்கு அந்த ஆப்ஸ்லேயே இருக்குது. டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் ஆகுது, நல்ல சென்சிட்டிவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் அவுட்டோர் எல்லாமே கூட ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் என்டர் ஆன உடனே இன்ஃபோ பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வாட்ச் கூட நம்ம ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் ஆகிடும். ஆனதுக்கப்புறமாக எவ்வளோ பேட்டரி வந்து லெஃப்ட்டில் இருக்குது, எவ்வளோ ஜிபி ரேம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, எவ்வளோ ஜிபி இன்பில் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கேயே வந்து காமிச்சிடும். கீழே உங்களுக்கு அடுத்ததாக வாட்சுடைய ஃபேஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி ஃபேஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்தெந்த லுக்கில் இருக்குமோ அதை மாற்றிக்கலாம். கீழே கொஞ்சம் ஃபீச்சர்டு ஃபேஸஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஸ்க்குமே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ்க்கு நீங்கள் உங்கள் மொபைல்லேயே டேரெக்டாக ரிப்ளையும் பண்ணிக்கலாம். ஆமாம், இதில் இருக்கக்கூடிய சின்ன டிஸ்பிளேலேயே நீங்கள் அழகாக வந்து உங்களுக்கு தேவையான மெசேஜஸை டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதில் உங்களுக்கு ஃபோன் கால் வரும்போதும் டேரெக்டாக வந்து இதில் யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வாட்சில் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். சவுண்ட் ஆப்ஷன், வைப்ரேஷன்ஸ், அதே போல் டிஸ்பிளே செட்டிங்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்னலாம் மாற்றணும் அப்படின்றது போல் SOS ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்கள் ஃபைண்ட் மை வாட்ச் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த அட்வான்ஸ்டு மோட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கப் கெஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பெசல் வேக்கப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வாட்டர் லாக் மோட் கொடுத்துருக்காங்க, டச் சென்சிட்டிவிட்டி, இது போல் பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இந்த வாட்சில் நீங்கள் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருந்ததுன்னு வரும். அதே போல் நீங்கள் ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுடைய லொக்கேஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே மழை வருமா வராதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்தது வரும். ஸோ நீங்கள் இதற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த ஆப்பில் நீங்கள் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிமைண்டர் என்னென்ன இருக்குன்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது போல். ஸோ இது போல் பல விஷயங்களையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஆப்ஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதன் மூலியமாக நியூஸும் வந்து படிச்சிக்கலாம். ஸோ இது போல் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான விஜெட்ஸையும் வந்து இங்கே வேணும் அப்படின்றத வந்து ஈஸியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டைசன் ஓஎஸில். ஒரு நார்மல் செக்மெண்ட் ஸ்மார்ட் வாட்சை விட இந்த வாட்சை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வாட்சை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுத்தது. அதுக்குண்டான குவாலிட்டியும் கண்டிப்பாக அதில் இருந்தது. ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருப்பாங்க, இல்லை கேலக்ஸி நோட் 9, S9 அது போல் மொபைல்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்க அது கூட பேர் பண்ணுறதுக்கு, அதுவும் எப்போவுமே நம்ம மொபைலை யூஸ் பண்ண முடியாது, நான் அப் டு டேட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இம்பார்ட்டண்டான மெசேஜஸ் கால்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே இது என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் அதை தான் ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.